இன்றைக்கு நேருவுக்கு நேருவின் பெயரை சொன்னால் சில பேருக்கு எரிகிறது. ஏன்? எரியத்தான் செய்யும். நேரு இந்தியாவின் பிரதமராக இருந்தார். ராஜீவ்காந்திக்கு சொல்லுகிறேன், அவர் ஒரு மதச்சார்பின்மைக்கு ஒரு விளக்கம் தந்தார். மதச்சார்பின்மையை இந்தியாவில் பாதுகாக்க வேண்டுமானால் அது இந்துக்களால் மட்டும்தான் சாத்தியம். 2 திங்களுக்கு ஒரு முறை கல்வி அலுவலகங்களில், அரசு அலுவலகங்களில், அதிகார மட்டத்தில் மதச்சார்பின்மை எந்த நிலையில் இருக்கிறது என்பதை ஆய்ந்து அறிந்து ஒன்றிய அரசுக்கு அறிக்கை தர வேண்டும் என்று கட்டளையிட்டார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. கட்டளையிட்டார், கண்காணித்தார். அந்த கட்டளையை உதாசீனம் அப்போதே செய்தார்கள். உதாசீனம் செய்தவனுடைய பெயர் தான் வல்லபாய் பட்டேல். அதனால் தான் அவனுக்கு வானம் வரைக்கும் சிலை. அதை உதறி எறிந்தவன் தான் கோவிந்த வல்லபத். உதறிய அலட்சியம் செய்த வல்லபாய் பட்டேல் கோவிந்த வல்லபத்தை கேள்வி கேட்கிற நிலையில் நேரு அன்றைக்கு இல்லாமல் இருந்தார். நேருவின் காலமே இதுவென்றால் இது பேடிகளின் காலம். இப்போது எப்படி இருக்கும்? இன்றைக்கு எங்கே கொண்டு விட்டிருக்கிறாய் நீ? இந்தியாவினுடைய கோபுரப்பிரவை குட்டீஸ்வராக இருக்கிறது. கல்லும் நடுங்குகிற கார்த்திகை குளிர். என்னுடைய தம்பி நேற்றைக்கு மாலை போட்டுவிட்டு சபரிமலைக்கு யாத்திரைக்கு போயிருக்கிறார். நிஜாம் மாமா என்னை அழைத்து கொண்டு வருகிற பொழுது சபரிமலை சன்னிதானத்தில் இருந்து கொண்டு என் தம்பி சொல்லுகிறான், நான் பேட்டை துள்ளிவிட்டு ஐயப்பனை தரிசிக்கப் போகிறேன், 18 படி ஏறப்போகிறேன் என்றால் அங்கே பேட்டை பாவரை துள்ளிவிட்டுத்தான் சபரிமலை ஈஸ்வரை சந்திக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு மரபு இருக்கிறதே. இதற்கு பெயர் மதச்சார்பின்மை. இது திருநெல்வேலி குறுக்கு துறையிலே முருகன் இருக்கிறான். இன்றைக்கு முருகனுக்கு பல பேர் உரிமை கொண்டாடுகிறார்கள். இந்த தமிழ்நாட்டில் முருகனை முப்பாட்டன் என்று சொல்லிக் கொள்ளுகிற முட்டாள்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டில் முருகனை இந்த நாட்டில் சந்த திருப்புகளால் அலங்கரித்தவர் அருணகிரிநாத பெருமான்.